நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டணும்ன்றது வாழ்க்கையோட லட்சியமாவே இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியால இருக்க மக்களுக்கு ஊர் சுத்தி பாக்குறது தான் வாழ்க்கையோட பெரிய லட்சியமாவே இருக்கு. இந்த லட்சியத்தை அடையிறதுக்காக உச்சக்கட்ட விஷயமா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க தங்கி இருக்கிற வீடையே வித்துட்டு அந்த காசுல கேம்பர் வேன் வாங்கிட்டு ஆஸ்திரேலியா ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்காக குடும்பத்தோட கிளம்பிடுறாங்க. இந்த காரணத்தினால ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா நிறைய கேரவன் பார்க்க முடியும். வீட்டுல எப்படி கார் நிக்குதோ அது மாதிரி நிறைய வீடுகள்ல வந்து கேரவனையும் சேர்த்து வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் கேரவன் கேம்பர் வேன் சொல்லி ரெண்டு விதமான வண்டிகளையுமே நிறுத்தி வச்சிருக்கத பார்க்க முடியும். சில வீட்ல கேரவனை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கேம்பர் வேன். கேரவனுக்கும் கேம்பர் வேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, கேரவன் வந்து முன்னாடி ஒரு வண்டியில கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு போற ட்ரெய்லர் மாதிரி இருக்கிற அந்த பின்பாகத்தை தான் கேரவன் அப்படின்னு சொல்றாங்க. கேம்பர் வேன்ன்றது தனியா ட்ரெய்லர் மாதிரி இழுத்துட்டு போக தேவையில்ல, ஒரே செட்டப் தான், ஒரே ஒரு வேனு, அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாவோட எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு பக்கத்துலயும் ஒரு கேம்பர் வேன் சைட் இருக்கும். அந்த இடத்த வந்து ரெண்டா பிரிச்சு பவர்டு சைட், அன்பவர்டு சைட் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. பவர்டு சைட்ல நிறுத்தப்பட்ட கேரவனுக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, கரண்ட் சப்ளைன்னு ரெண்டு கொடுப்பாங்க. அதோட ரெண்ட் கொஞ்சம் கூட இருக்கும். அன்பவர்டு சைட்ல எந்த சோர்ஸும் இல்ல, ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்க கேம்பர் வேனை வந்து பார்க் பண்ணி அந்த இடத்துக்காக மட்டும் ரெண்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்றதுனால வெளியில போய் தங்குறதுக்கான ரூம் செலவையும் குறைக்க முடியுது. அது மட்டும் இல்லாம கேம்பர் வேன்லயே சமைச்சு சாப்பிடுறதுனால சாப்பாடு செலவையும் குறைக்கிறாங்க. வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்க இது வந்து ஒரு கேரவன். இதே மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கேரவன் நிறைய இருக்கு. இப்படி கேரவன் நினைச்சு நான் ஏமாந்து போனது இதை பார்த்துதாங்க. இது பாக்குறதுக்கு கேரவன் மாதிரியே தான் பெருசா இருந்தது. ஆனா இது கேரவன் கிடையாது. இது வந்து குதிரையை ஏத்திட்டு போறதுக்காக பயன்படுத்துற ஒரு வண்டி. இதே மாதிரி இதுவும் பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு. ஆனா இதுவும் கேரவன் கிடையாது. இதுவும் குதிரையை ஏத்திட்டு போறதுக்காக பயன்படுத்துற வண்டி தான். இந்த வண்டியோட பின்னாடி குதிரை உள்ள இருக்கு, எச்சரிக்கையா இருங்க அப்படின்றதுக்காக காஷன் ஹார்சஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க.